இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைச்சொற்றொடர்கள் 3-12 விவாகரத்து மற்றும் திருமணம் குறித்த பரிசேயரின் கேள்விக்கு இயேசு பதிலளிக்கின்றார். மனிதர்களின் கடின மனதுக்காக மோசே பழைய ஏற்பாட்டில் விவாகரத்துக்கு அனுமதி அளித்தார் என்றும், ஆனால் திருமணமானது கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு புனிதமான மற்றும் பிரிக்க முடியாத பந்தம் என்றும் இயேசு தெளிவுபடுத்துகிறார். விபச்சார குற்றம் தவிர மற்ற எந்த காரணத்திற்காகவும் மனைவியை விலக்கிவிட்டு வேறு திருமணம் செய்வது இறை திருவுளத்திற்கு புறம்பானது என்கிறார் இயேசு. வரலாற்று மற்றும் சமூக பின்னணி என்ன? யூதர்களின் வாதங்கள். இப்போதைய காலத்தில் யூத குருக்களிடையே விவாகரத்து காரணங்கள் குறித்து வாக்குவாதம் இருந்தது. ஒரு தரப்பினர் சாதாரண காரணங்களுக்கு விவாகரத்து செய்யலாம் என்றனர். இயேசுவை சிக்க வைக்கவே பரிசேயர்கள் எந்த காரணத்திற்காகவும் விவாகரத்து செய்வது முறையா என்று கேட்கின்றனர். இறை வார்த்தையின் விளக்கம். படைப்பின் அடிப்படையில் கடவுள் மனிதனையும் பெண்ணையும் சமமாக படைத்தார். இருவரும் ஒரே உடலாகிறார்கள். இறைவன் இணைத்தது யாரும் பிரிக்க இயலாது, கூடாது என்கிறார். எதற்காக மோசே விலக்கு சாசனம் கொடுக்க சொன்னார் என்று சீடர்கள் இயேசுவை கேட்க, அவர்களின் கரடுமுரடான மனதாலே மோயிசன் அனுமதியளித்தார் என்கிறார். ஆனால் விபச்சாரம் போன்ற ஒழுக்கக்கேடான காரணத்தை தவிர மனைவியை தள்ளிவிடுவது விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்கிறார் இயேசு. அப்படியென்றால் திருமணம் செய்யாமல் இருப்பதே மேலானது என்று சீடர்கள் கூற, அதற்கு இயேசு எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கடவுளின் ராஜ்யத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ள நினைப்பவர்கள் அதை கடைபிடிக்கலாம் என்றும் சொல்லுகிறார். ஆக திருமணம் என்பது ஒரு புனிதமானது என்றும், அதை இறைவனின் அருளால் வாழ்பவர்கள் ஆசீர் பெறுவார்கள், இறையருளை பெறும் ஒரு உன்னதமான அருட்சாதனம் என்றும், கடவுளின் ராஜ்யத்திற்காக அதை துறப்பவர்கள் இன்னும் மேலானவர்கள், பேறு பெற்றவர்கள் என்றும், திருமணம் மற்றும் துறவரம் இரண்டுமே உன்னதமான அருட்சாதனங்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. மனமுறிவு, விவாகரத்து அல்லது மனைவியை விலக்கி விடுவது என்பது கடவுளின் விருப்பம் அல்ல. ஏனெனில் இனி இருவரும் ஓருடலாய் இருப்பார்கள். இதில் யார் கணவன் யார் மனைவி என்று பிரிக்க முடியாத பந்தமே திருமணம் என்பது. இருமணமும் ஒரு மனம் சேர்ந்து நறுமணம் வீசுவதுதான் திருமணம் என்கிறார் இயேசுவின்